பாருங்கன்னு சபை முன்னாடி நெஞ்சு கிழிச்சு காட்டினா அவரோட இது அப்போ இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சீதாலேருந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் சபையில் அவர் இவ்வளோ ஒரு பக்தர், ராமபிரானோட தீவிர பக்தர்னு உணர ஆரம்பிச்சது அந்த இதுதான். அதை காட்டின எல்லாருக்கும் நிரூபிக்கணும் தான் அந்த முத்தை உடைக்க ஒரு இது பண்ணார். எப்படி இதை கொடுத்தா இவன் உடைப்பான்னு அவருக்கு தெரியும். ராமனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி. ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்கள, அதை வந்து வரலாற்று பிரகாரம் பார்த்தா நம்மளை தான் சொல்கிறாங்க. நம்ம தான். ஆமாம், அந்த முக அமைப்பு அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அப்போ யார் இங்கே இங்கே ராமர் வந்தார்ல, அப்போ இங்கே தென்கோடியில் யார் எந்த மக்கள் வந்தாங்க? மணியா நான் வரலன்னு சொன்னீங்களா, வந்துட்டாரு. என்ன ஒரே பக்தி பயமா இருக்கு. இந்தாங்க அண்ணா, அவர் தான் பேசணுமா? மட்டும் மணி அண்ணா நான் சொல்லிட்டேன். மணி ப்ரோ, என்ன எங்க மேல ஏதாவது கோவமா? ஆளே காணோம் எங்க லைவ் பக்கம். நான் எப்படி இருக்கீங்க? சண்டே ஆஃபா லீவா? எங்க லைவ் இல்ல, நம்ம லைவ். நம்ம லைவ் எங்க வரல. அண்ணன் என்ன போட்டுக்காரு படி? அண்ணே அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. சண்டே என்ன ஸ்பெஷல்? ஃபிஷ்ஷா, பிரானா, சிக்கன், மட்டன்? என்ன அப்படி கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், அண்ணன் மேலே நான் கொஞ்சம் கோபமாக இருக்கிறேன். ஒரு வாரம் ஆச்சு அது வந்து. சரிங்கண்ணா, பேசுங்க வீட்டில். வண்டி ஓட்டாருண்ணா. இல்லை அண்ணா மணி அண்ணா உங்களை தான் கேட்டிருந்தாரு. என்னென்ன அப்படி கேட்டீங்க? நான் வரும்போது எல்லாம் என்னது எரியும் போட்டோ மட்டும் இருக்கும், பார்த்துட்டு போயிடுவேன். வெறும் போட்டோ மட்டும் இருக்குமா? ஓஹோ, நைட்டு வச்சிருப்பேன் அந்த லைவ் சொல்றீங்களாண்ணா? ஆமா, நைட்ல அதான் இருக்கும். வெறும் போட்டோ மட்டும் இருக்கும், பார்த்துட்டு போயிடுவேன். ஓகே ஓகே. நான் பகல்லுமே போட்டோ வச்சா பேசுவேண்ணா, பேசிட்டு தான் இருப்பேன் பகல்ல. நான் எதுவும் செய்யவில்லை, எனது மீது என் கோபம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் நீங்க லைவ் வரலையே என்னாச்சுன்னு இப்ப இந்த லைவ் போட்டோன்னே கேட்டாரு, மணி அண்ணா இன்னும் வரவே இல்லையே, கொஞ்சம் ஓட்டி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சமூகம் எங்கே கிளம்புகிறது? குலதெய்வ கோயிலுக்கு அண்ணா. சரி, தம்பி இவங்களாம் ஒன்னா வந்தாங்க இந்த டைமும். சரி, புது வீட்டுக்கு வந்து போகலாம் தான், கோயிலுக்கு போட்டோம்லான்னு போயின்னுக்கிறோம். வாடகை வீடுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேன் வாடகை. அன்னைக்கு வேணா லைவ்ல கடைக்கு போனாலும் முட்டை வாங்கிறதுக்கு 2 முட்டை. அப்ப ரொம்ப பெருமடி 2 முட்டை. அதுதான் அறிய சொன்னாரு. அன்னைக்குதான் வீடு ஃப்ரண்ட் காமிக்கிறது, எதிர் வீட்டை காமிச்சிட்டேன். இதுனா வீடு காட்டணும், மாளிகை. அந்த எதிர் வீட்டுக்கு அவங்க வீடு. கோயிலுக்கு போறேனா? சாப்பிட்டீங்களா மணி? இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டே, எல்லாரும் இன்னைக்கு லேட்டா எழுந்திரிச்சிருப்பீங்க. எல்லாம் தூங்கி நானே லைவ் முடிக்கலான்னு நினைச்சிட்டே இருந்தா நீங்க வந்தீங்க. சாப்பிட்டீங்களா மணி? என்ன இல்லை வேலையில் இருக்கீங்களா நீங்க? என்னாச்சு கமெண்ட்ஸ் நின்று போச்சு? வந்துட்டோம், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். நான் ரொம்ப பிஸி. நாங்க ரொம்ப பிஸி. அப்ப கோயில் வரும் கோயில் மாதிரி நிறைய பேர் குலதெய்வம் இல்லை இங்க. நம்ம கோயிலுக்கு வர போறோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர். எங்க அந்த ஸ்கூல் போயிச்சா? இந்த ஒரு ஸ்கூல் இப்பதான் இனிமேதான் வரும். நாங்க ஹெட்செட் போடலாம் கேட்போம். விளையாட்டு செய்திகள் முடிந்தது. ஆமா, கோயில் வந்தவுடன் இத்துடன் விளையாட்டு செய்தி முடிஞ்சிடும். ஆமா, சரி, கோயில் வரைக்கும் காமிக்கலான்னு அண்ணா. இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா?